வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 11/3/2026 அன்று திருச்சி மாநகரிலிருந்து முழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். இங்கே அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும் என்று அடிவயிற்றிலிருந்து எடப்பாடி பழனிசாமி கதறியும் கூட அவர் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்று தான் சொல்லி சென்றிருக்கிறார். முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கும் விதமாக அதிமுகவை பிஜேபியினுடைய துங்கு சதியாக ஆக்கிவிட்டு மோடி பல்வேறு உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு மக்கள் என்டிஏ ஆட்சி விரும்புகிறார்கள் என்று. கடந்த தேர்தல்களில் இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் துடை தெரியப்பட்ட பிஜேபி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எந்த விதமான வாக்கு அளிக்க மாட்டோம் என்று துடைத்தெறிந்த தமிழக மக்கள் எந்த தினமும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதையுடன் தன்மானத்தையும் தெரிந்தவர்கள், திராவிடத்தின் சாதனைகளை நன்கு அறிந்தவர்கள். நேற்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கும் பொழுது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இழைத்த 25 துரோகங்களை திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியலிட்டு காட்டியதை குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றும் தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்துள்ள துரோகங்களை பட்டியலிட்டால் 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது. அந்த சமயத்தில் ஒன்றியத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி ஆட்சியில் பங்கேற்ற காலம். அதில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எளியவர்கள், கிராமப்புற மக்களுக்கு கட்டாய வேலை அளிக்கும் திட்டமாக ஒரு 100 நாள் வேலை உத்தரவாதம் என்று கொண்டு வரப்பட்டது. அந்த மகாத்மா காந்தி என்ற பெயரை மாற்றியதோடு அதை இப்போது விபிஜி ராம் ஜி என்ற பெயரில் மாற்றி மாநில அரசின் மீது நிதிச்சுமையை ஏற்றியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை மாற்றியும் நிதி ஒதுக்கீட்டை குறைத்து கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பை பறித்திருக்கிறார்கள். இதைவிட வேடிக்கை, இன்னமும் ஏப்ரல் 1 முதல் இந்த புதிய சட்டம் அமலுக்கு வரும் என்று குறிப்பிட்டிருந்த போதிலும் அதற்கான விதிமுறைகள் இதுவரை வகுக்கப்படவில்லை. அவர்களுக்கு உண்மையிலே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வேலை இருக்குமா என்பதும் தெரியவில்லை. எனவே கிராமப்புற மக்களின் முதுகெலும்பை உடைத்த பிஜேபி அரசு, மோடி அரசு இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றுவதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் ஜவுளி மண்டங்களை புறக்கணித்து வட மாநிலங்களுக்கு சலுகைகளை வாரி வழங்கி தமிழ்நாட்டின் ஜவுளித்துறையை அவர்கள் முடக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை தடுத்து நிறுத்தி நிதி நெருக்கடியை உருவாக்கி ஒரு ஜிஎஸ்டி இழப்பீட்டு தாமதத்தை அவர்கள் உருவாக்கி, அதாவது ஜிஎஸ்டி பிடிக்கும்போது மக்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு சேர வேண்டியது, மாநில அரசு சேர வேண்டியது. அப்படி பிடிக்கக்கூடிய தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கூட கொடுக்காமல் தடுத்து அதிலே ஒரு நிதி சிரமத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று குடும்ப கட்டுப்பாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக நமது 15வது நிதி ஆணையத்தின் மூலம் தமிழ்நாட்டின் நிதி பகிர்வு குறைந்திருக்கிறார்கள். ஒரு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால் அது சிறந்த மாநிலம். பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கூறுவது போல 3 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளுகின்றவுடன் அவர்கள் 30 குழந்தைகள் பெற்று மக்கள் தொகையை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் இந்த நிதிப்பகிர்வு அளிக்கப்படுவதால் குடும்ப கட்டுப்பாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்திய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு 15வது நிதி ஆணையத்தில் குறைத்து ஒரு தண்டனையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒற்றை செங்கல்லை எடுத்து காட்டிய மதுரை எய்ம்ஸ் 2015 அறிவிக்கப்பட்டும் இன்றுவரை கட்டுமான பணிகளை தொடங்காமலே தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கூடிய ஒன்றை பார்க்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வந்தும் அதை மறுத்து தமிழை ஆட்சி மொழியாக்காமல் தடுத்து வருகிறது பிஜேபி அரசு. செம்மொழி தமிழுக்கு மிக குறைந்த நிதியும், வழக்கு ஒழிந்து யாரும் பேசாத சமஸ்கிருதத்திற்கு 100 மடங்கு அதிக நிதியும் ஒதுக்கி பாரபட்சம் காட்டி சமஸ்கிருதத்தை உயர்த்தியும் தமிழை தாழ்த்தியும் வரக்கூடிய
மோடி அவர்கள் வணக்கம் என்று தமிழில் பேசியதாலேயே தமிழுக்கு நீதி கொடுப்பார். உண்மையிலே அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தலைவணங்குவராக இருந்தால் அவர் நிச்சயமாக இந்த துரோகங்களுக்கு துணை போயிருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் போக்குவரத்து துறையை புறக்கணித்து தேசிய தொழில் வழித்தடங்களில் தமிழ்நாட்டின் முக்கிய பகுதிகளை அவர்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள். ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் 1.5 கோடி மக்களுக்கான குடிநீர் திட்ட நிதியை சுமார் 3000 கோடியை 1.5 ஆண்டுகளுக்கு மேல் நிறுத்தி வைத்து முடக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு மாதக்கணக்கில் ஊதியம் வழங்காமல் அதை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாட்டை தவிர்த்து விடுகிறார்கள். அந்த ஊதிய தாமதத்தால் பல்வேறு மக்களுக்கு அளிக்க வேண்டிய பணம் இன்னும் தாமதமாகிறது. மாநிலங்களுடன் பகிர தேவையில்லாத செஸ் வரிகள் மூலம் தமிழ்நாட்டின் வருவாய் உரிமையை அவர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட வெள்ளம் பாதித்த பதிகளுக்கு மாநில நிதியை தவிர கூடுதல் நிவாரண நிதி வழங்க மறுத்து மோடி அவர்கள் ஆட்சி துரோகம் இழைத்திருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை முறையாக செயல்படுத்த விடாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீரழித்து காவிரி நீர் விவகாரத்தை மிக சென்சிட்டிவாக வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அது மட்டுமல்ல, இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகளை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. மோடி வந்தால் இலங்கை பயப்படும் என்பதற்கு மாறாக தொடர்ந்து கடலோர மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் என்பதாக பல்வேறு அநீதிகள் இழைக்கப்படுகிறது. இந்த 25 துரோகங்களையும் செய்த மோடிதான் திருச்சியில் வந்து தான் தமிழ்நாட்டிற்கு ஏதோ செய்யவிருப்பதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பிஜேபி வேண்டும் என்று கேட்பது போலவும் ஒரு கனவை வெளிவிட்டு சென்றிருக்கிறார். அது நிறைவேறாத கனவு. இது திராவிட மாடல் ஆட்சியை விரும்பக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி. பல்வேறு சாதனைகளை செய்துவிட்டு இந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய வாக்கு சேரக்கூடிய ஆட்சி. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 2.0வாக ஆட்சி அமைக்கும். அது மோடிக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். அவர்கள் இந்த காணொளி மூலம் இந்த ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழக அரசு துரோகங்களை பட்டியலிட்டிருக்கிறோம். இதற்கு பதிலை உங்களிடம் வாக்கு கேட்டு வரக்கூடிய என்டிஏ, ஏனென்றால் மோடி அப்படி தான் சொல்லியிருக்காரு, அதிமுகவும் அடங்கும். அந்த பிஜேபி அதிமுக கூட்டணியிடம் பார்த்து நீங்கள் இந்த 25 துரோகங்களையும் பட்டியலிட்டு பதில் கேட்க வேண்டும். அவர்கள் பதில் சொல்வார்களே ஆனால் நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. இவையெல்லாம் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள். இந்த துரோகங்களை பட்டியலிட்டிருக்கிறோம். பொதுமக்களே, நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும்.